எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம பருப்பு சாம்பார், கூட்டு இல்லைனா ஏதாவது வடை இந்த மாதிரி செய்யறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு நான் பருப்பு பயன்படுத்தி ஒரு அருமையான சூப் ரெசிபி தான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பருப்பு சூப்புக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு நான் 3 விதமான பருப்பு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மசூர் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. குக்கரில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றி 2 பெரிய பல் பூண்டு நறுக்குனது போடுறேன். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்குனது சேர்த்து 2 பச்சை மிளகாய் நறுக்குனது, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்குனது சேர்த்து 2-3 நிமிஷம் வதக்குங்க. இப்போ 1 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனது சேர்க்கிறேன். நெக்ஸ்ட் 1 கப் பூசணிக்காய் நறுக்குனது, அப்புறம் 1 பெரிய சைஸ் கேரட் நறுக்குனது சேர்த்து நல்லா வதக்குங்க. நான் பூசணிக்காயும் கேரட்டையும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பட்டாணி, பீன்ஸ்னு உங்களுக்கு பிடிச்ச காய் ஆட் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷம் காயை வதக்கினதும் ஊற வச்ச பருப்பு சேருங்க. நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறேன். காயெல்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி 3-4 விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. 4 விசிலுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நான் 2 பேட்சா அரைக்க போறேன். முதல்ல பாதி பருப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. நல்லா க்ரீமியாக அரைச்சதும் இன்னொரு பேனுக்கு மாற்றிடுங்க. சூப் ரொம்பவே திக்காக இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சூப் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சூப் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்ல வச்சு வேக விடுங்க. ஒரு கை அளவுக்கு நறுக்குன கொத்தமல்லி போடுங்க. இது சூப்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இன்னும் 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்ல வைங்க. ஒருவேளை பருப்பு திக்காய் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சுடு தண்ணி ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே க்ரீமியான புரோட்டீன் ரிச்சான பருப்பு சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடா சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நான் சர்வ் பண்றதுக்கு மேல கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் தூள் அப்புறம் நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்க்கிறேன். சூப் கூட சுட்ட அப்பளம் வச்சு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஹோம் குக்கிங் சேனலில் இருக்கிற மற்ற சூப் ரெசிபிஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி பாருங்க. இது ஒரு அருமையான ப்ரோட்டீன் ரிச் சூப். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.